அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அட்மிஷனுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2026 ஆண்டிற்கான பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அட்மிஷனுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை குறித்து தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம். இந்நிறுவனம் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றதாகும். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் இயங்கி வரும் ஒரே கல்வி நிறுவனமாகும். இந்நிறுவனம் திரைப்படத்துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் மிக சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களையும் இயக்குநர்களையும் உருவாக்கி வரும் தனித்துவமிக்க நிறுவனமாகும். இந்தியாவிலேயே முதன்முறையாக திரைப்பட தொழில்நுட்பங்களுக்கென 2016-2017 கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பெற்ற இளங்கலை காட்சிக்கலை அதாவது பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் எனும் 4 ஆண்டுகால பட்டப்படிப்புகளை பயிற்றுவித்து வரும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2026-2027 கல்வியாண்டில் கீழ்கண்ட பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 5 விதமான இளங்கலை காட்சிக்கலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றது. அதாவது இளங்கலை காட்சிக்கலை ஒலிப்பதிவு, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபி, இளங்கலை காட்சிக்கலை எண்மிய இடைநிலை, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிஜிட்டல் இன்டர்மீடியட், இளங்கலை காட்சிக்கலை ஒலிப்பதிவு, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் ஆடியோகிராஃபி, இளங்கலை காட்சிக்கலை இயக்குதல் மற்றும் திரைக்கதை எழுதுதல், பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங், இளங்கலை காட்சிக்கலை படத்தொகுப்பு, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் பிலிம் எடிட்டிங், இளங்கலை காட்சிக்கலை உயிர்ப்பூட்டல் மற்றும் காட்சி பயன், பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட் ஆகிய 6 பிரிவுகளின் கீழ் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றது. எனவே கலை ஆர்வமுள்ள அனைத்து மாணவ மாணவியரும் மேற்குறிப்பிட்டுள்ள பாடப்பிரிவுகளில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதற்கட்டமாக 12/5/2026 காலை 10 மணி முதல் www.filminstitute.tn.gov.in எனும் இணையதளத்தில் மாணவர் சேர்க்கைக்கான படிவத்தினை பயனாளர் கையேட்டின் அறிவுறுத்தலின்படி பூர்த்தி செய்து விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தி பதிவு செய்தும், 2ஆம் கட்டமாக அனைத்து உரிய ஆவணங்களையும் 2/6/2026 மாலை 5 மணிக்குள் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் பட்டப்படிப்புகளுக்கு சேர விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.filminstitute.tn.gov.in. இதுதான் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் அதிகாரப்பூர்வ இணையதளம். தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட். இந்த இணையதளத்தில் தான் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே சேர்க்கை விவரம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மெனுவில நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி சேர்க்கை விவரம் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல சேர்க்கைக்கு தேவையான விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல சேர்க்கைக்கு தேவையான மதிப்பெண்களின் குறைந்தபட்ச சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் ஓபன் ஆகும். SC ST விண்ணப்பதாரர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். MBC DNC BC மற்றும் OC விண்ணப்பதாரர்கள் தகுதி தேர்வில் 40% மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மொத்த மதிப்பெண்கள் ஒலிப்பதிவு மற்றும் எண்ணிய இடைநிலை ஆகிய பட்டப்படிப்புகளுக்கு டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மதிப்பெண்களின் சதவிகிதம் விண்ணப்பதாரர் பெற்ற அனைத்து ஆண்டு மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் பட்டப்படிப்புகளுக்கு சேர்வதற்கான வயது வரம்பு அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும், அதாவது SC ST தவிர இதர அனைத்து பிரிவினருக்கும் ஜூலை 1ஆம் தேதிப்படி 24 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். SC ST பிரிவினர் மேற்கண்ட தேதியிலிருந்து வயது வரம்பு 26ஆக இருக்க வேண்டும். பருவமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து படிப்புகளுக்கும் பருவ தேர்வு முறை பின்பற்றப்படும், அதாவது செமஸ்டர் பேட்டர்ன் பின்பற்றப்படும். கட்டண விவரங்கள்: கல்வி கட்டணம் ஆண்டுக்கு ₹15,000, சிறப்பு கட்டணம் ஆண்டுக்கு ₹2,000, வளர்ச்சி கட்டணம் ஆண்டுக்கு ₹1,000, காப்பு வைப்பு கட்டணம் ₹500, படிப்பினை நிறைவு செய்த பிறகு திரும்ப அளிக்கப்படும். திரைப்பட சங்க உறுப்பினர் கட்டணம் ஆண்டுக்கு ₹500, விடுதி கட்டணம் ஆண்களுக்கு மட்டும் ஆண்டுக்கு ₹1,025, செஞ்சிலுவை சங்க கட்டணம், கொடிநாள் கட்டணம் ₹120, பல்கலைக்கழகத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கட்டணம்
தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் சான்றிதழ் சரிபார்ப்பு கட்டணம், பல்கலைக்கழக சேர்க்கை கட்டணம், இவ்வாறு கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கூடிய கட்டண விகிதங்கள் அவ்வப்போது வெளியிடப்படும். அரசாங்கத்தின் உத்தரவுகளின்படி எந்நேரத்திலும் திருத்தத்திற்கு உட்படுத்தப்படும். SC ST விண்ணப்பதாரர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதிலிருந்து மட்டும் விலக்கு அளிக்கப்படுகிறது. ஒழுக்கம் மற்றும் நடத்தை விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சேர்க்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அவர்களின் பெற்றோர், பாதுகாவலர் முறையாக கையொப்பமிட்ட பின்வரும் அறிவிப்பு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். சேர்க்கையின் போது நடைமுறையில் உள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மற்றும் அவ்வப்போது அறிவுறுத்தப்படக்கூடிய விதிமுறைகளுக்கு அவர்கள் கண்டிப்பாக உட்படுத்தப்படுவார்கள். நிறுவனத்தில் உள்ள உபகரண பயிற்சி வசதிகள் மற்றும் பிற வசதிகள் பற்றிய முழு அறிவை மாணவர்கள் பெற்றிருக்க வேண்டும். பொதுவான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் ஆங்கில வழி கல்வி முறையில் பயிற்றுவிக்கப்படும். ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் தனித்தனி விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். சேர்க்கையின் போது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் சமீபத்திய வருமான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவர்கள் தங்கள் நடத்தையில் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வகுப்பிற்கு தொடர்ந்து வருகை புரியாமல் வேலையை புறக்கணித்தல், ஒழுங்கீனமான நடத்தை அல்லது பிற ஒழுக்க மீறல்கள் இடைநீக்கத்திற்கு அல்லது கடுமையான சந்தர்ப்பங்களில் இந்நிறுவனத்திலிருந்து வெளியேற்றத்திற்கு வழிவகுக்கும். சம்பந்தப்பட்ட பிரிவு தலைவர் அல்லது இந்நிறுவன முதல்வர் அவர்களின் அனுமதியின்றி எந்த மாணவரும் வகுப்புகள் அல்லது தேர்வுகளுக்கு வராமல் இருக்கக்கூடாது. இந்நிறுவன கல்லூரி முதல்வர் அவர்களின் முன் அனுமதியின்றி நிறுவனத்தில் நடைபெறும் கூட்டத்தில் உரையாற்ற எந்த ஒரு தனிநபரும் அழைக்கப்படக்கூடாது. இந்நிறுவனத்தில் நடைபெறும் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களின் பாடத்திட்டம் தொடர்பான விவாதங்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு முதல்வர் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு பொதுவான வழிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவா வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி நிறுவன வளாகத்தினுள் அல்லது வெளியில் மாணவர்களின் தவறான நடத்தைகள் இருந்தால் ஒவ்வொரு குற்றத்திற்கும் தகுந்தவாறு நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்ததாக வருகை பதிவு விவரங்கள். அனைத்து மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக விதிமுறைகளின்படி ஒவ்வொரு பருவத்திற்கும் வருகை தர வேண்டும். வருகை பற்றாக்குறை உள்ளவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் குறித்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பிரிவினரை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தின் விலை 200 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். SC ST விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பத்தின் விலை ரூபாய் 60. கட்டாயம் சாதி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். புற மாநில விண்ணப்பதாரர் OC விண்ணப்பதாரர்கள் என கருதப்படுவார்கள். மாணவர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்பப்படும். மாணவர்கள் நேர்காணலில் கலந்து கொள்ளும் போது தங்கள் படைப்புகளையும் குறும்படங்களையும் கொண்டு வருமாறு தெரிவிக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் நிறுவனத்தின் அறிவிப்பு பலகையில் வெளியிடப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட தபால் மூலம் மட்டுமே அறிவிப்பு அனுப்பப்படும். இது தொடர்பாக எந்த கடித பரிமாற்றமும் மேற்கொள்ளப்படாது. விண்ணப்பதாரர் சென்னையில் நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும். நேர்காணலின் தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். சேர்க்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர் சிவில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணரை விட தரத்தில் குறைவாக இல்லாத மருத்துவ அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட உடற்தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு சேர்க்கை விவரம் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் பட்டப்படிப்புகளுக்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த மெனுவிலேயே இணையதள சேவைகள் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதுல மாணவர் இணையதள விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆன்லைன் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்கேயும் யூசர் மேனுவல் கொடுக்கப்பட்டுள்ளது. யூசர் மேனுவல் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த யூசர் மேனுவல். எவ்வாறு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை பத்தி தெளிவா இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரீட் பண்ணி விண்ணப்பிப்பதற்காக இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பண்றதுக்காக புது யூசரா இருக்கும்போது இங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக நேம் ஆஸ் பர் மார்க் ஷீட், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறமா நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு, ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி 8 கேரக்டருக்குள்ளாடி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அப்புறமா அந்த செக்யூரிட்டி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க ஆதார் நம்பர், அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். அதன் பிறகு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகன்ட் நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகன்ட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல 5 ஸ்டெப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறமா அதர் இன்ஃபர்மேஷன், அப்புறமா 10th ஸ்டாண்டர்ட் அல்லது ஈக்குவலன்ட் கல்வி தகுதி விவரங்கள், 12th ஸ்டாண்டர்ட் அல்லது டிப்ளமோ கல்வி தகுதி விவரங்கள், அப்லோட் டாக்குமெண்ட். இந்த மாதிரி 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, அப்ளிகன்ட் மொபைல் நம்பர் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும்.
அப்புறமா கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்காக உங்க முழு முகவரியை பூர்த்தி பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா பேரண்ட் அண்ட் கார்டியன் டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ண வேண்டும். பெற்றோரது பெயர் விவரங்கள், மொபைல் நம்பர் போன்றவைகள் எல்லாம் தெளிவாக பூர்த்தி பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு அதர் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஆர் யூ ஸ்பான்சர்ட் பை சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்? எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. இண்டிகேட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இஃப் எனி. ஆர் யூ பிசிக்கலி சேலஞ்சட்? அந்த மாதிரி அதர் இன்ஃபோஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே பூர்த்தி பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா 10th ஆர் ஈக்குவலண்ட் ஸ்டாண்டர்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி விவரங்கள், 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி விவரங்கள், போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எமிக்ஸ் நம்பர், அப்புறமா பாட வாரியாக மதிப்பெண் விவரங்கள், ஒவ்வொரு பாடத்திற்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ், பெற்ற மதிப்பெண்கள், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரீம், 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறமா சப்ஜெக்ட் விவரங்கள், மேக்ஸிமம் மார்க்ஸ், பெற்ற மதிப்பெண்கள், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சான்றிதழ், சாதி சான்றிதழ், அப்ளிகன்ட் சிக்னேச்சர் போன்ற சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷன்ல செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிக்கப்படும். நேர்முக தேர்வு குறித்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.